உங்களுக்கு சப்போர்ட்டிங் கூட சார்பு அணிகள்னு சொல்லுவாங்களே, யாருமே இல்லை பாருங்கள். இளைஞர் அணியோ, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில், திமுகவில், அதிமுகலையும் தொழிற்சங்க அணி பலமாக இருக்கும். அவங்க எலெக்ஷன் ஒர்க்கு அப்படி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் லீவ் போட்டு இறங்கிடுவாங்க. தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. நான் பல இதில் பார்த்துருக்கேன். இங்கே அந்த மாதிரி தொழிற்சங்க அணி எதாவது இருக்குது? தாவேகால ஆரம்பிக்கல சார். இதுதான் நிலமை. கமலஹாசன் கூட ஒரு தொழிற்சங்க அணி வச்சுருந்தார் தெரியுமா? நம்ம அண்ணன் பொன்னுசாமி, பால் முகவர் சங்கம். அவராக போய் சேர்ந்தார். சேர்ந்துட்டியா அப்படின்னா, ஆமாம். தொழிற்சங்க தலைவர் வச்சுக்கிறியா? வச்சுக்கோ. நீ ஏன் எதாவது பண்ணுரு அப்படின்னாப்புல. அவர் வாட்டில் ட்விட்டர் போடுவார், அங்கே போவார், இங்கே வருவார், நானாவோ பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தானுங்க, தலைவரை டெய்லி வேலை செய்கிறார் தலைவரை, நம்ம பார்ட் டைம் தானே, அவர்கிட்ட சொல்லுங்கள் தலைவரன்ட்டாங்க. அப்புறம் கமலஹாசன் கூப்பிட்டு, வா நம்ம வந்து பார்ட் டைம் அரசியல்வாதி, நீ என்ன டெய்லி ஏங்கினுக்கிற அப்படின்னோடனே அவர் கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். சார் பட் இந்த மலேசியா ஈவெண்ட்டுக்கு பிறகு முழுக்க கட்சியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், வந்த அன்னைக்கே பாருங்கள், செவிலியர் போராட்டம், அந்த இடைநிலை ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம்னு இறங்கிட்டாங்களே.